ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். இந்த ஜாதகர பாப்பமாக இருந்தால் திருமணம் செய்து மனைவியோடு வாழ்கின்றார். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. வாழ்க்கையே அவருக்கு வெறுத்துவிட்டது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இவருக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டார். முதல் மனையை விட்டு சென்று விட்டார். அவர் வேறு ஒருவரை திருமணம் செய்து குழந்தையோடு வாழ்கின்றார். சரி, இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தால் அதுக்கு அந்த பெண்ணுக்கும் குழந்தை கிடைக்கல. அந்த பெண்ணும் விட்டு சென்று விட்டார். இவரால் குழந்தை கிடைக்கவில்லை என்று அந்த பெண்ணும் விட்டு சென்று விட்டார். இவருக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டார். மூன்றாவதாக திருமணம் செய்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் குழந்தை இல்லை. ஜாதகத்தில் குழந்தை எனும்போது முதலில் 5ஆம் வீடு எப்படி என்று பார்க்க வேண்டும். அதாவது 5ஆம் வீடு எப்படி இருக்கு, அங்கு ஏதும் பாவ கிரகங்கள் இருக்கின்றனவா, அந்த கிரகத்தின் நிலையை பார்க்க வேண்டும். 5ஆம் வீட்டுக்கு பாவக்கிரக தொடர்புகள் ஏதும் இருக்கா என்று பார்க்க வேண்டும். 5ஆம் அதிபதியின் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். அதோட 3ஆம் வீடை நாங்கள் கவனிக்க வேண்டும். அது வீரியஸ்தானம் இல்லையா? அந்த 3ஆம் வீடு எப்படி இருக்குது, அதன் அதிபதி எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றார், யாரோடு சேர்ந்திருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். புத்திரகாரகன் குருவை எடுக்க வேண்டும். எப்படி இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். அவரோட பாவக்கிரக தொடர்புகள் எதுவும் இருக்கா என்று பார்க்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று வீரியஸ்தானம் அதன் அதிபதி, 5ஆம் வீடு அதன் அதிபதி, குரு. இந்த மூன்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். தனுசு லக்கினம். லக்கினத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றார். 6இல் ராகு, புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கின்றனர். 11இல் வக்ர செவ்வாய், வக்ர சனி இருக்கின்றனர். 12இல் கேது மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். தனுசு லக்னம். லக்னாதிபதி லக்னத்தில் வக்ரத்தில் இருக்கின்றார். அவர் குழந்தைக்கு காரகனும் கூட. இங்கு 3ஆம் பாவம் கும்பம், அதிபதி சனி. கும்பத்துக்கு பாவக்கிரக தொடர்பில்லை. 3ஆம் அதிபதி சனி வக்ரமாகி ராகுவின் சாரத்தில் இருக்கின்றார். அதோடு சனியோடு வக்ர செவ்வாய் இணைவு. 3ஆம் அதிபதி நல்ல நிலையில் இல்லை. புத்திரஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. நேருக்கு நேராக வக்ர சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்து புத்திரஸ்தானத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். புத்திர பாவம் செவ்வாய் சனியால் கட்டுவிட்டது. குரு பார்த்தாலும் கூட வக்ர குருவாகி பார்க்கின்றார். சனி மற்றும் செவ்வாயின் பார்வையை வாங்கிய குருதான் 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். சனிக்கு 3ஆம் பார்வை இருக்கின்றது என்று சனி 3ஆம் பார்வையை பார்க்கின்றார். ஆனால் யாரோடு இணைந்து பார்க்கின்றார்? வக்ர செவ்வாயோடு இணைந்து குருவை பார்க்கின்றார். அந்த பார்வையை வாங்கிய குருதான் என்ன செய்கின்றார்? 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அப்போ இங்கே செவ்வாய், அதாவது புத்திரஸ்தானாதிபதியை பார்த்தா அவரும் வக்ரமாக இருக்கின்றார். வக்ரமாகி வக்ர சனியோடு இணைவு. சனி உச்சம், செவ்வாய் சனியோடு சேர்ந்து கட்டுவிட்டார். புத்திர அதிபதி புத்திரஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புத்திர வாக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனி தனது 3ஆம் வக்ர பார்வையால் லக்னாதிபதியையும் பார்க்கின்றார். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. லக்னாதிபதி குருவின் வக்ர பார்வை அங்கு விழுகிறது. அதாவது லக்னாதிபதியான குருவின் வக்ர பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுகின்றது. 7ஆம் வீட்டு அதிபதி 6இல் மறைகின்றார். அங்கு 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக வலுவாக இருக்கின்றார். ராகு சேர்க்கையும் அங்கு இருக்கின்றது. பொதுவாக களத்திரகாரகன் சுக்கிரன் இங்கு 6இல் வலுவாக இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். இவரால் ஏன் குழந்தை கொடுக்க முடியலை எனும் போது சூரியன் சுக்கிரன் இருவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உயிரணு உற்பத்தி இடம்பெறாது. ராகுவோடு சூரியனோடு சுக்கிரன் இருப்பதால் இங்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆணின் பிந்துவில் இருக்கும் உயிரணுக்கள் சூரியனுடைய உயிர்காரகத்தையும் செவ்வாயின் வீரியத்தன்மையையும் பெற்றவை. அதில் நீர்த்தன்மை சுக்கிரன் மற்றும் சந்திரனின் இணைவாகும். இங்கு நெருக்கமாக சூரியனோடு சுக்கிரன் இருப்பது சுக்கிரன் வலுவிழந்து நீர்த்து போய்விடுகின்றார். இங்கு சந்திரனும் நீசம், அவரோடு கேது சேர்க்கை, சுத்தமாக வலுவிழந்தார். சுக்கிரன் தான் ராகுவோடு சேர்ந்து சூரியனுக்கு 1 டிகிரியில் இணைந்து வலுவிழந்தார் என்று பார்த்தால் இங்கு சந்திரனை பாருங்கள், அவர் நீசம், சுத்தமாக வலுவிழந்தார். புதனோடு சுக்கிரன் ராகு
என 3 பெண் கிரகங்கள், 3 மனைவிகள். ஆனால் 3 மனைவிக்குமே இவரால் குழந்தையை கொடுக்க முடியவில்லை. அதனால் அந்த பெண்கள் வேறு திருமணம் செய்து கொண்டனர். அதாவது 2 பெண்கள் வேறு 2 மனைவிமாரும் வேறு திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக்கொண்டனர். அப்போ இவருக்கு இப்படி நிலைமை. எந்த பெண்ணை திருமணம் செய்தாலும் குழந்தை இவரால் கொடுக்க முடியாது. ராசிக்கு 5ஆம் வீட்டை எடுத்தாலும் அதுவும் குருவின் வீடாக வருகிறது. அந்த குரு வக்கிரமாகி ராசிக்கு 2இல் மூல திரிகோணத்தில் இருக்கின்றார். வக்ர செவ்வாயோடு இணைந்த சனி வக்ர பார்வையால் ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியும் குழந்தைக்கு காரகருமான குருவை பார்க்கின்றார். அப்போ குருவிற்கு பூர்வ புண்ணிய அதிபதிக்கு சனி மற்றும் செவ்வாய் தொடர்பு. எப்படி பார்த்தாலும் இவருக்கு குழந்தை கிடைக்காது. சுத்தமாக லக்னாதிபதி, புத்திரஸ்தானம், புத்திரஹாரகன், புத்திரஸ்தானாதிபதி எல்லோரும் முற்றிலுமாக வலுவிழந்து விட்டனர். இங்கு குருவிற்கு செவ்வாய் சனி பார்வை இல்லை என்றால் வலுவாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கு சனி உச்சமாக இருந்து கொண்டு வக்கிரமாக இருக்கின்றார். வக்கிரமான செவ்வாயோடு இணைந்து 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கின்றார். இதனால் இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லலாம். அப்போ 5ஆம் வீடு, 3ஆம் வீடு, குரு, 5ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. அதே நேரத்தில் இங்கு பொதுவாக களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என எல்லாருமே வலுவிழந்திருக்கின்றார்கள். ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ரிஷபம், அங்கு சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் கூட ராகு, சூரியன் என பகை கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்றார். அதிலும் சூரியன் எனும் விரோதியோடு 1 டிகிரி வித்தியாசத்தில் இணைந்திருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வக்ர சனியோடு சேர்ந்த வக்ர செவ்வாய் தொடர்பு. இங்கு செவ்வாய் சனி சேர்ந்து லக்னத்துக்கு 11இல் இருந்து இவர்கள் பார்வை லக்னத்துக்கும் லக்னாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் விழுகின்றது. அதாவது செவ்வாய் சனி சேர்ந்து லக்னத்துக்கு 11இல் இருந்து கொண்டு அந்த பார்வை எங்கெங்கெல்லாம் விழுகின்றது என்று பார்த்தீர்கள். ஆனால் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் விழுகிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் விழுகின்றது, ஆயுள் ஸ்தானத்துக்கும் விழுகிறது. இதே ராசிப்படி பார்க்கும்போது ராசிக்கு விரயத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பு அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 2ஆம் வீட்டையும் அதன் அதிபதியையும் ராசிக்கு 6ஐயும் 10ஐயும் பார்க்கின்றனர். அதாவது இந்த பாவங்களுக்கு எல்லாம் சனி செவ்வாய் தொடர்பு. ஒரு பாவத்தோடு செவ்வாய் சனி சேர்ந்து தொடர்பு இருந்தால் அந்த பாவத்தின் நிலைமை இப்படித்தான் இருக்கும். இங்கு ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு 3 பெண் கிரக சேர்க்கை. அதனால் 3 மனைவி அமைந்தும் குழந்தைகள் கிடைக்கவில்லை.